கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். 9ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பவுல் முந்தைய நாட்களிலே சவுல், ஆரம்ப நாட்களிலே மனம் திரும்பாத ஒரு நிலைமையில் இவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி இருந்தான் என்பதை சித்தரிக்கக்கூடிய செய்தி இன்றைய நாளின் செய்தி. எப்படி மனம் திரும்பாத வாழ்க்கை இருக்கும், மனம் திரும்புவதற்குரிய காரணிகள் என்ன என்பதை இன்றைய தினத்திலும் வரும் நாட்களிலும் நாம் வேதத்திலிருந்து அவனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். சவுல், பிற்றைய நாட்களிலே பவுல், புதிய ஏற்பாட்டிலே முக்கியமான ஒரு பாத்திரங்களிலே ஒருவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பேதுருவுக்கும் அடுத்தாற்போல புதிய ஏற்பாட்டை நிரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் சவுல், பிற்றைய நாட்களிலே பவுல் என்று சொல்லலாம். புதிய ஏற்பாட்டில் ஏறக்குறைய பாதி நூல்களை, பாதி பக்கங்களை கவர் பண்ணக்கூடிய, எழுதியிருக்கக்கூடிய பவுல் என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது. 14 நிருபங்கள், சிலர் சொல்வது இல்லை 13 நிருபங்கள் தான். எபிரேயர் நிருபத்தை யார் எழுதியது என்று தெரியாது, நிச்சயமாக பவுல் இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் நான் அதை மறுக்கிறேன். ஏனென்றால் பவுனுடைய எழுத்து வடிவங்கள், எழுத்தோவியத்தின் நிலைமைகளை எபிரேயர் புஸ்தகத்திலும் நாம் காணலாம். என்னை பொறுத்தளவில் 14 நிருபங்களை பவுல் புதிய ஏற்பாட்டில் எழுதி வைத்திருப்பதாக நான் பார்க்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எனக்கு ரொம்ப ஆர்வமான ஒரு கேரக்டர், ஒரு பாத்திரம், பயனுள்ள பாத்திரம். எனக்கு இதில் ரொம்ப ஆசை என்னவென்றால், அந்த அப்போஸ்தலனாகிய பவுல், அவனுடைய பெயரை ஏறக்குறைய தரித்தவன் நான். என் பெயர் பால்ராஜ் அதிசயமணி அல்லவா, பால்னா பவுல். எனவே எனக்கு அதிக ஆர்வம் உண்டு இந்த மனுஷனுடைய குணாதிசயங்களை குறித்து கற்றுக்கொள்வதற்காக. ஆனால் பவுலை விட ரொம்ப கேவலமாக வாழ்ந்த மனுஷன் நான். எனவே இன்னும் அதிக ஆர்வத்தோடு இந்த மனுஷன் எப்படி ஆண்டவருக்குள்ளாக வந்தான், புதுப்பிக்கப்பட்டான், வளர்ந்தான், ஊழியம் செய்தான், இதையெல்லாம் கவனிக்க எனக்கு ஆசை. அந்த அவனுடைய வாழ்க்கையோடு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து நானும் சில காரியங்களை தொடர்ந்து உங்களோடு படிக்க இருக்கிறேன். பவுல் முந்தைய நாட்களிலே, ஆரம்ப நாட்களிலே ஒரு சுவிசேஷகன், திரும்ப ஒரு போதகர், திரும்ப ஒரு சபையை நிறுவக்கூடிய ஒரு நிறுவனர், சர்ச் பிளான்டர், திரும்ப சபையை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு ஆசான், ஒரு பிரசங்கியார், இன்னொரு மிஷினரி, இன்னொரு இறையியல் வல்லுனன், ஒரு தலைவன், ஒரு எழுத்தாளர். இப்படியாக பல கோணங்களிலே, பல நிலைமைகளிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்த மனுஷன் பவுல் என்று சொன்னால் அந்த குற்று மிகையாகாது. பிறப்பு யூத மரபின்படியே யூத குலத்திலே, வளர்ப்பு, படிப்பு எல்லாம் ரோம அரசாங்கத்தின் அடிப்படையிலே ரோம பிறப்புரிமையையும் பெற்றவன். அது மட்டுமல்ல, கிரேக்க எஜுகேஷன், கிரேக்க மொழியிலே படிப்பு. இப்படியாக யூத, ரோம, கிரேக்க அடிப்படையில் வாழ்ந்து வளர்ந்த ஒரு மனுஷன் என்று சொல்லி
பவுலை குறித்து நாம் திட்டமாக வாசிக்கிறோம். பவுலுடைய வாழ்க்கை வரலாற்றை கற்கும் பொழுது திருச்சபையின் பல அம்சங்களை நாம் அவனுடைய வாழ்க்கையோடு சேர்ந்து கற்றுக்கொள்ளலாம். சரி, முந்திய வாழ்க்கை, அவன் மனம் திரும்புவதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், சில அம்சங்களை நாம் பார்க்கலாம். முதல் 2 வசனங்கள், அப்போஸ்தலர் 9:1-2. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாயிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மார்க்க வெறி கொண்ட ஒரு மனுஷன், ரிலிஜியஸ் பர்சன், மார்க்க வெறி கொண்ட மனுஷன், யூத மதத்தின்படி பக்தி வைராக்கியமான ஒரு யூதனாக அவன் காணப்பட்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். 22ஆம் அதிகாரத்தில், 26ஆம் அதிகாரத்தில், இன்னும் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் அவனுடைய அன்றைய நாளின் வாழ்க்கை நிலைமை எப்படி? யூத மதத்திற்கு அடிமையாக நியாயப்பிரமாணமே கதியாக கொண்டு வாழ்ந்த மனுஷன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன், ஆனால் தேவனுடைய பார்வையிலே குற்றஞ்சாட்டப்பட்டவன் என்று காண்கிறோம். தேவன் பேரிலே அவனுக்கு நம்பிக்கை உண்டு, கடவுள் நம்பிக்கை அவனுக்கு உண்டு. ஆனால் இயேசுவை பற்றி கொஞ்சமும் நம்பிக்கை கிடையாது. அந்த கடவுள் தான் இயேசுவாக அவதரித்தார் என்பதில் கொஞ்சமும் நம்பிக்கை கிடையாது. தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்தவன் இயேசுவனிடத்தில் விசுவாசமாக இல்லை. அதுதான் அவனுடைய பிரச்சனை. ஏன் அவனுக்கு அந்த பிரச்சனை? ஏன்னா கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்டவன். இயேசு மரத்திலே தூக்கப்பட்டவர், சிலுவையிலே தொங்கினவர், எனவே அவர் சபிக்கப்பட்டவர். அவர் எப்படி தேவனுடைய குமாரனாக இருக்கக்கூடும்? அவர் எப்படி கிறிஸ்துவாக இருக்கக்கூடும்? நிச்சயமாக இருக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவருக்கு புறம்பாக வாழ்ந்தவன் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. யோவான் 14:1 வாசிக்கிறோம், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் திருவுளம் பெற்றினதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக மார்க்க வெறி கொண்டவன், பாரம்பரிய மத வைராக்கியம் அவனுக்கு இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எ ஃபெனட்டிக் ஜூ, மார்க்க வெறி கொண்ட ஒரு மனுஷன். மதம், மதம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வெறி. யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்று சொல்வார்கள். நாம் மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, நாம் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, நாம் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். We don't belong to a religion, we belong to a relationship with the Lord Jesus. ஆண்டவரை பற்றும் வாழ்க்கை நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒழிய ஒரு மதத்தை சேர்ந்தவர்களோ ஒரு மதத்தை கொண்டாடுகிறவர்களோ அல்லர் என்று சொல்லி நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம். ஏன்? மதம் ஒரு மனிதனை ரட்சிக்காது, மதம் ஒரு மனிதனை பரலோகத்திற்கு கொண்டு போகாது. பணக்கார வாலிப தலைவன் ஒருவன் ஆண்டவரை நோக்கி ஓடி வந்தான், வாடி சென்றான். அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஆண்டவரிடத்தில் வந்து கேட்டான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர் சொன்னார், நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது, வேதம் என்ன சொல்கிறது என்று கேட்டதற்கு அவன் பல கற்பனைகளை சொல்லி, இதையெல்லாம் நான் சிறு வயது முதலாகவே கை கொண்டிருக்கிறேன் என்றும் சேர்த்து அறிவித்தான். ஆண்டவர் சொன்னார், அவனிடத்தில் அன்பு கூர்ந்து சொன்னார், உனக்கு உண்டானவற்றை விற்று தரித்திரருக்கு கொடு, சிலுவையை எடு, என்னோடு நட என்று சொன்ன பொழுது அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியினாலே துக்கத்தோடு போய்விட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஓடி வந்தான், வாடி சென்றான். அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் பரிதாபமான நிலையாக இருந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நிக்கோதேமு, ஆசாரியன், யூதருக்குள்ளே பெரிய தலைவன், செனகரிப் சங்கத்தின் நீதிமன்றத்தின் அங்கத்தினன், பெரிய மனுஷன். ஆனாலும் அவன் மனம் திரும்பவில்லை, மறுபடியும் பிறக்கவில்லை, ஆண்டவருக்கு அவனுக்கும் சம்பந்தமே இல்லாமல் வாழ்ந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எப்பொழுது அவன் ஆண்டவரை சந்தித்தாலும், யோவான் 3, யோவான் 7, யோவான் 19, எப்பொழுது ஆண்டவர் சந்தித்தாலும் ராக்காலத்திலே வருவான். பயம், மற்றவர்கள் மத்தியிலே தான் கிறிஸ்துவோடு ஒட்டி கொண்டு வாழ்வதை அவர்கள் அறியக்கூடாது என்று சொல்லி அந்தரங்கமாக ஆண்டவரை சந்தித்தவன். ஒரு காலம் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கவில்லை. என்னதான் 100 ராத்தல் நிறைய வெள்ளைப்போளத்தை கொண்டு வந்தாலும் ஆண்டவர் மரித்த பிறகு அதனால் என்ன பயன்? இந்த மரித்தவர்கள் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு கல்லறையிலே பால் ஊற்றுவார்களே, அதே போல, ஏறக்குறை அதே போல இந்த மனுஷன் மனம் திரும்பாமல் மறுபடியும் பிறவாமலே மரித்தான். பொருள் என்ன? மதம் ஒரு மனுஷனை மாற்றாது, மதம் ஒரு மனுஷனை ரட்சிக்காது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்தில் பிறந்தவர்கள்,
அவர்கள் கிரியைகளினாலே பாவிகள் அல்ல, பிறவியிலேயே பாவிகள். பாவங்கள் செய்வதனாலே இந்த உலகத்திலே பாவிகள் அல்ல, இந்த உலகத்திலே பிறந்ததினாலேயே பாவிகள். எப்படி? வேதத்திலே வாசிக்கிறோம். வேதத்திலே நான் வாசிக்கிறோம் 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் காண்கிறோம், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்லி சங்கீதக்காரன் புலம்புவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கர்ப்பத்திலே பாவி, பிறக்கும் பொழுது அப்பாவி அல்ல, பாவி. ஒரு ஆண் வித்தும் ஒரு பெண் வித்தும் சேர்ந்து ஒரு கரு உருவாகும் பொழுது அந்த கரு எப்படி உருவாகிறது? பாவத்திலே உருவாகிறது என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோம். காரணம், ஒரே மனுஷனுடைய ஆதாம், ஒரே மனுஷனுடைய மீறுதலினாலே பாவம் உலகத்திலே புகுந்து மரணம் உலகத்தை ஆண்டு கொண்டது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 5. எனவே பிறவியிலேயே நாம் பாவிகள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பாவிகள் மதத்தை மட்டுமே நம்பி வாழாமல் மனமாற்றத்தை நம்பி மறுபிறப்பை நம்பி வாழ வேண்டியது கடமை ஆகும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நான் சொல்லுகிறேன். தேவன் எனக்கு பிதா, என் மகனுக்கு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் தாத்தாவே என்றா சொல்லுகிறான்? இல்லை இல்லை, தேவன் எனக்கும் பிதா, அவனுக்கும் பிதா. கர்த்தருக்கு பேர பிள்ளைகள் கிடையாது, பிள்ளைகள் தான் உண்டு. பிள்ளைகளாக வாழ நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஐயா, ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வது எப்படி? யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே மார்க்க வெறி நாமும் கொள்ளாமல் மதத்தையே சேர்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்காமல் மனமாற்றம், மறுபிறப்பு, ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். இந்த மனுஷன் சவுல் அந்த காலத்திலே மார்க்க வெறி கொண்டிருந்தான். அது மட்டுமல்ல, மூர்க்க வெறி கொண்டிருந்தான். சரியான கோபக்காரன், சரியான கோபக்காரன். அதனால்தானே அவன் திருச்சபை சீரழித்தான் என்று சொல்லி வேதத்திலிருந்து வாசிக்கிறோம். கிறிஸ்தவர்களை சிறைபிடித்தான், சிறைச்சாலையில அடைத்தான், சிறைச்சேதம் பண்ண துடித்தான் என்றெல்லாம் பார்க்கிறோம். பல கொலைகளுக்கு சவுல் காரணம். மூர்க்க வெறி. எங்கே வாசிக்கிறோம் இன்னும் தெளிவாக? அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 26:11, சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை, நானா சவுல், அவர்களை அநேகந்தரம் தண்டிக்க இவன் யார்? தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். எப்படி? மார்க்க வெறி மட்டுமல்ல, மூர்க்க வெறி என்று சொல்லியும் அவனை குறித்து நாம் பார்க்கிறோம். மத வைராக்கியம் உள்ளவன் மற்றவர்களை கொடூரமாக தாக்கி கொண்டிருந்ததாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எருசலேமில் இருந்து நிருபங்களை வாங்கி கொண்டு, அதிகார பத்திரங்களை வாங்கி கொண்டு, என்ன அதிகார பத்திரம்? கிறிஸ்தவர்களை எல்லாம் சிறைபிடிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர்களிடமிருந்து பெற்ற அதிகார பத்திரங்கள், அவற்றையெல்லாம் வாங்கி கொண்டு தமஸ்குவை நோக்கி போய்கொண்டிருக்கிறான். போகிற வழியிலே சமாரியாவிலே பெரிய எழுப்புதல். அதற்கு என்ன காரணம்? பிலிப்பு, பேதுரு, யோவான் சரியான வயிற்றெரிச்சல். அவன் போவது சீஷர்களை சிறைபிடிக்க. போகிற வழியிலே எழுப்புதல் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே உண்டாகிறது. வயிற்றெரிச்சலோடு மகா கோபத்தோடு தமஸ்கு சாலையிலே அவன் சென்று கொண்டிருக்கிறான். கசப்பு, எரிச்சல், கோபம், மூர்க்கம், இதெல்லாம் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே தலைவிரித்து தாண்டவம் ஆடுகிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கோபப்படலாமா? கோபம் கொள்ளலாமா? எபேசியர் பாருங்கள், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் 32 வரை. எபேசியர் 4:30 முதல், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எப்படி துக்கப்படுத்துறாங்க? சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அடுத்த வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று இதே சவுல் பெற்றைய நாட்களிலே பவுல் எழுதி வைத்திருப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஐயா, நான் ரொம்ப நல்லவையா,
எனக்கு சில சமயங்களில் ஒரு மூர்க்கமான ஒரு கோபம் வருதுயா, அது கூட ஒரு 5 செகண்ட் தாயா இருக்குது, அதுக்கு பிறகு நான் சரியாயிருவையா. அந்த சின்ன கோபம், அந்த கொஞ்ச நேர கோபம், அதுவும் தப்பாயா? கையில் துப்பாக்கி ஒரு ஆளை சொல்றீங்க, சுடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2-3 செகண்ட் தானே ஆகும். ஆனால் அந்த ஆள் செத்து போவார. சின்ன மூர்க்க குணம், சிறிய அளவு நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய கோபம் கொல்லும் கொடிய பாவங்களிலே ஒன்று. அது மற்றவர்களை தாக்குகிறது, கொல்லுகிறது, உறவுகளையே நசுக்கி போடுகிறது. எனவே நம்முடைய உணர்ச்சிகளிலே ஜாக்கிரதையோடு ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். 2 விதமான கோபங்களை வேதத்திலே வாசிக்கிறோம். ஒன்று பக்தி வைராக்கியமான கோபம், இன்னொன்று பழிவாங்கும் கோபம். பக்தி வைராக்கியமான கோபம். பழைய ஏற்பாட்டில் சவுல் ராஜா என்ன செய்தான்? அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவன் கோபத்துடனே ஓரிரு மாடுகளை பிடித்து துண்டாக்கி கொண்டு செல்லுங்கள், இதெல்லாம் எதிரிகளுக்கு இப்படியாக செய்யப்படும் என்று சொல்லுங்கள் என்று அறிவித்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பக்தி வைராக்கியம், பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வந்தார். கோபம், பக்தி வைராக்கியம், ஆண்டவருக்கு அடுத்த கோபம், பரிசுத்தமான கோபம். இந்த கோபம் திருத்துவ தேவனிடத்திலேயே காணப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய பிதா எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் மட்டும் 18 தடவை தேவனுக்கு கோபம் உண்டாகி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிதாவுக்கு கோபம் உண்டு, பக்தி வைராக்கியமான கோபம். அது என்னது? இஸ் a zealous God. வைராக்கியம் உள்ள, பக்தி வைராக்கியம் உள்ள தெய்வம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். குமாரனுக்கு கோபம் உண்டு. மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஐயோ 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 என்று அநேக முறை ஆண்டவர் சொல்லுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கையிலே சாட்டை எடுத்துக்கொண்டு தேவாலயத்திற்குள்ளே போய் சுத்திகரித்தாரே, சிரித்து கொண்டா கோபம், பக்தி வைராக்கியமான கோபம். அத்திமரத்தை சபித்தாரே, எப்படி சபித்தார்? கோபம். கனி கொடுக்கவில்லையே, சுற்றிலும் இருந்தவர்களை கோபத்துடனே பார்த்தார் என்று சொல்லி மார்க் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோமே. மார்க் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவர் பக்தி வைராக்கியம் உள்ள கர்த்தர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கோபம் உள்ளவர். அந்த கோபத்தை தான் சவுல் ராஜா மூலமாக காட்டினார் என்று சொல்லி 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பக்தி வைராக்கியமான கோபம், பரிசுத்தத்திற்கு அடுத்த கோபம். 2வதாக பழிவாங்கும் கோபம். இது தேவையே இல்லை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதைத்தான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் சற்று நேரத்துக்கு முன்பாக நாம் வாசித்தோம். சுயம் பாதிக்கப்படும் பொழுது சீறுகிறார்களே, பாவம், சுயம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். பவுல் சொன்னானே, இதே பவுல் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொன்னானே. அதுபோல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சுயம் சிலுவையில் அறையப்படும் பொழுது நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்லி கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே காட்டி வாழலாம். சுயம் பாதிக்கப்படும் பொழுது சீரக்கூடாது. பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் ரோமர் 12ஆம் அதிகாரம் 17 முதலாக சொல்லி இருப்பதாக நாம் பார்க்கிறோம். கொல்லும் கொடிய பாவங்கள், அதில் ஒன்று கோபம். சோதோம் கொமோரா இதெல்லாம் எதற்காக அழிந்தது? ஆகார திரட்சி, சாங்கோபம் என்றெல்லாம் அங்கே பாவங்கள் பட்டியலிடப்படுகின்றன. எங்கே வாசிக்கிறோம்? எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆக கோபத்தை களைந்துவிட்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. மோசே பேசு என்று சொன்ன பொழுது அவன் அடித்தானே கன்மலையே. கோபம், கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லையே. இதெல்லாம் கோபத்தை கட்டுப்படுத்தி நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய உதாரணங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கோபத்தை களைவது எப்படி? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக சவுல் மார்க்க வெறி கொண்டவன், 2வதாக மூர்க்க வெறி கொண்டவன், 1வதாக மத தலைவர்களிடத்திலே செல்வாக்குள்ளவன். மத தலைவர்களிடத்திலே செல்வாக்குள்ளவன், ரிலிஜியஸ் லீடர்ஸ், அவங்ககிட்ட செல்வாக்கு இருக்க, அப்போ எதை வேணாலும் செய்யலாம் என்று சொல்லி புகுந்து விளையாடினவன். யூதன், ரோம பிறப்புரிமை பெற்றவன். கமாலியேல் இவனுக்கு ஆசிரியராக விளங்கியவன். சவுலே ஒரு காலத்திலே பரிசேயன். அது மட்டுமல்ல, செனகரிப் சங்கத்திலே ஒரு அங்கத்தினன். ஏராளமாக படித்தவன், மத செல்வாக்குள்ளவன்.
மத தலைவர்களிடமிருந்து அவன் நிருபங்களை வாங்கக்கூடிய அளவிலே தைரியம் உள்ளவன், தகுதி உள்ளவன் என்று சொல்லி அவனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். இப்ப சொல்வாங்கல்ல நம்ம சபைகளை, இந்த ஆளு யார் தெரியுமா? பெரும்பள்ளி. நம்முடைய சபையிலே ஒருவேளை கரும்பள்ளியாக கூட இருக்கலாம். என்ன சொல்கிறார்கள்? நான் தான் எங்கள் போதகருக்கு, எங்கள் ஐயருக்கு, எங்கள் பாஸ்டருக்கு வலதுகை என்று சொல்லுகிறார்களே, அதே போல மத தலைவர்களுக்கு ஒரு வலதுகையாக வாழ்ந்தவன் சவுல் என்று சொல்லி அவனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். யூத மத சபையிலே அங்கீகாரம் பெற்ற ஒரு மனுஷன், செல்வாக்கு சொல்வாக்கெல்லாம் உள்ள மனுஷன், இந்த மனுஷன் என்று சொல்லி சவுலை குறித்து பார்க்கிறோம். மத தலைவர்களிடத்தில் உள்ள செல்வாக்கு நமக்கு பிரயோஜனத்தை கொண்டு வராது. அந்த செல்வாக்குள்ள தலைவர்களே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்களே. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே செல்வாக்கையோ சொல்வாக்கையோ நம்பி வாழாமல் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தரை நம்பியே ஜீவிப்பேன் என்ற பாட்டை பாடுவது மட்டுமல்ல, வாழ்க்கையில வாழ்ந்து காட்ட வேண்டியது நம்முடைய கடமை. நான்காவதாக, ஐயா ஒவ்வொன்றா திரும்ப ஒருக்கா சொல்லுங்க ஐயா. முதலாவதாக மார்க்கவெறி, இரண்டாவதாக மூர்க்கவெறி, மூன்றாவதாக மத தலைவர்களிடத்திலே செல்வாக்கு, நான்காவதாக மனுஷ கொலை பாதகன். நம்புவீங்களா? நம்பித்தானே ஆகணும். ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டதற்கு இவன் முக்கியமான ஆளாச்சே, முக்கியமான காரணமாச்சே. சீஷர்களை சிறைபிடித்தான், துன்புறுத்தினான், அங்கத்தினர்களை ஆலயத்திலே அடித்தான், காவலில் வைத்து சித்திரவதை பண்ணினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஸ்தேவான் ஒரு அருட்பணியாளன். ஆதி திருச்சபையிலே பந்தி விசாரிப்புக்காரர்கள் மத்தியிலே ஒருவன், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவன். அவனும் கொலை செய்யப்படுவதற்கு இவன் ஒரு ஆணித்தரமான காரணி. ஆணித்தரமான காரணி யார்? இந்த சவுல் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய காலம் வரும் என்று கர்த்தர் கற்பித்தார். அவ்வண்ணமாக அந்த வசனத்திற்கு இலக்கணமாக வாழ்ந்தவன் சவுல் என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோம். மனுஷ கொலைபாதகன். நம்மெல்லாம் கொலை செய்திருக்கிறோமா? இல்லவே இல்லை ஐயா. அப்படி சொல்றீங்களா? கொலை என்பது ஒரு மனுஷனை குத்திக் கொள்வதோ சுட்டுக் கொள்வதோ மட்டுமல்ல. தற்கொலை, கொலை. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே திரும்பி செல்ல வேண்டும். உயிரை பறிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. தற்கொலை பாவம், அதுவும் கொலை. கருச்சிதைவு, அபார்ஷன், கொலை. ஒரு கரு உருவாகும் பொழுது கர்த்தருடைய சித்தம் உருவாகிறது, கர்த்தருடைய சாயல் உருவாகிறது, கர்த்தருடைய நோக்கம் உருவாகிறது, கர்த்தருடைய ரத்தம் உருவாகிறது. அபார்ஷன், கருச்சிதைவு என்பது கொலை என்று சொல்லி அறிய கடவோம். தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன் என்று சொல்லி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பகை என்பது கொலை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, கோபம் கொலைக்கு சமானம் என்று சொல்லி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த வசன குறிப்புகளை எல்லாம் அவ்வப்போது வேதத்திலே நீங்கள் எடுத்து வாசியுங்கள். மனுஷ கொலை பாதகனாக சவுல் இருந்தான். நான் அப்படி இருக்கக்கூடாது. மனுஷர்களை சகோதர சகோதரிகளாக பாவித்து நேசித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஐந்தாவதாக மாம்ச இச்சை. மாம்ச இச்சை அவனுடைய அந்த காலத்து பாவங்களுக்கு, அவன் பாவத்துக்கு அடிமையாக ஜீவித்ததற்கு காரணம் என்று சொல்லி ரோமர் 7ஆம் அதிகாரம் அதில் பல வசனங்கள் திரும்ப திரும்ப பட்டியலிட்டு சொல்லப்படுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இச்சைக்கு அடிமையாகி அவன் ஜீவித்தான் என்று சொல்லி ரோமர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே 9 முதல் 14 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இச்சைக்கு அடிமையான ஒரு மனுஷன். இச்சை என்றால் என்ன? What do you mean by lust? Lust is a desire which is out of God's will. Any desire which is out of God's will is lust. ஆண்டவருடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்ட ஆசை இச்சை எனப்படும். இச்சை இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்பட்டதாக அவனுடைய ஜீவிய சரித்திரத்தின் ஒரு பகுதி ரோமர் 7ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. இச்சைக்கு விலகி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இந்த இச்சை, பாவம், மாம்சீகம், விபசாரம் இதற்கெல்லாம் வயது மட்டுமல்ல, வாஞ்சையே காரணம். வாஞ்சையே காரணம். தாவீது பாவத்தில் விழுந்த பொழுது 50 வயதிற்கு மேலாகி விட்டதாமே. யோபு சொல்லுகிறான், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? வயது முதிர்ந்த யோபு, பல பிள்ளைகளை பெற்றவன். இச்சைக்கு அடிமைகளாக மக்கள் ஜீவிக்கிறார்கள். இச்சைகளுக்கு விலகி
இயேசுவுக்கு அடிமைகளாக ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். தேவாலயம், நாமே அந்த ஆலயம். தேவாலயம் என்ற வார்த்தை 3 தமிழ் வார்த்தைகளாலான ஒரே வார்த்தை. தேவ், ஆ, லயம், தேவாலயம். தேவ் என்றால் தேவன், ஆ என்றால் ஆத்துமா, லயம் என்றால் வசிக்கும் இடம். தேவன் வசிக்கும் இடம் ஆத்துமா என்பது தேவாலயம் என்ற வார்த்தையின் திரண்ட பொருள். இது பரிசுத்தாவின் ஆலயம், இது தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3:16, 6:19. இந்த தேவாலயத்தை இச்சைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக 5வதாக மாம்ச இச்சை, 6வதாக முள்ளில் உதைக்கிறவன், முள்ளில் உதைப்பவன் என்று சொல்லி 5ஆம் வசனம் சொல்கிறது. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லிவிட்டு முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்வதாக நம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு தார்குச்சி, தாற்றுக்கோல் என்று சொல்வார்கள், அது நுனியிலே ஒரு கூர்மையான ஒரு ஆணி, அதுதான் முள். வண்டியில மாடு சரியாக இழுத்து கொண்டு போகவில்லை என்றால் அதை வைத்து ஒரு குத்து குத்துவார்கள். வலி தாங்காமல் அது பின்னால் உதைக்கும். குத்தும் பட்டு கொண்டு உதைக்கும் பொழுது திரும்ப தன்னையே குத்திக் கொள்ளுகிறது. பாவம் செய்கிறவன் தன்னைத்தானே குத்திக் கொள்ளுகிறான். ஐயா, நான் பாவம் செய்கிறதுனாலே எனக்கே வேதனை இல்லையே, யாருக்கு வேதனை, யாருக்கு கஷ்டம், யாருக்கு அதனால் நஷ்டம்? திருத்துவ தேவனுக்கே நஷ்டமாச்சே. இதா நம்முடைய பாவத்தினாலே குமாரனை இழக்க வேண்டியதாயிற்று. குமாரன் தம்முடைய ஜீவனை, தம்முடைய ரத்தத்தை இழக்க வேண்டியதாயிற்று. பரிசுத்தாவியானவர் நம்முடைய பாவத்தினாலே துக்கம் கொண்டாட வேண்டியதாயிற்று. பாவத்திற்கு விலகி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பாவங்கள் செய்தால், அதுவும் கிறிஸ்தவர்கள் பாவங்கள் செய்தால், திருத்தவ தேவனுக்கு விரோதமாக, திருச்சபைக்கு விரோதமாக, திருப்பணிகளுக்கு விரோதமாக பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், நஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மிருகங்கள் கீழ்ப்படுகின்றன, மனிதர்கள் கீழ்ப்படிய வேண்டும். மாடு தன் எஜமானையும், கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணையும் அறியும். என் ஜனமோ அறிவில்லாமலும் இஸ்ரவேலோ உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் ஆதங்கப்படுகிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே. ஆக முள்ளில் உதைக்காமல் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு காரியத்தை சொல்லுவோமே, மனம் திரும்பாதவன். இவ்வளவு பாவத்தை வைத்துக்கொண்டு, எவ்வளவு பாவம்? 1ஆவதாக மார்க்கவெறி, 2ஆவதாக மூர்க்கவெறி, 3ஆவதாக மத தலைவரின் செல்வாக்கு, 4ஆவதாக மனுஷ கொலை பாதகன், 5ஆவதாக மாம்ச இச்சை, 6ஆவதாக முள்ளில் உதைக்கிறவன், 7ஆவதாக மனம் திரும்பாதவன். மனம் திரும்பவில்லை, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் எனக்கு விடுதலை கொடுக்க கூடும் என்று சொல்லி ரோமர் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே சவுல் சொல்வதை நாம் பார்க்கலாம். மனம் திரும்பாதவன். அவனை பார்த்து அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்திலே அனனியா சொல்லும் பொழுது, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன, நீ எழும்பு, தொழுதுகொள், கழுவப்படு என்று சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். நீ எழும்பி ஞானஸ்நானம் எடுத்து உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று அனனியா புத்தி சொல்வதாக அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்திலே நாம் காண்கிறோம். பாவத்திலிருந்து எழ வேண்டும், ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். பாவங்கள் நீக்கப்பட்டு வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட்டால் ஒழிய ஜீவியத்திலே சேமம் இல்லை. எனவே பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. 3 விதமான மனம் திரும்புதல்கள். 1, பாவத்தை விட்டு திரும்பு. 2, பாவ பழக்க வழக்கங்களை விட்டு திரும்பு. 3, பழைய மதத்தை விட்டு திரும்பு. சவுலின் மதம் என்ன மதம்? யூத மதம். திரும்பு. அவன் கிறிஸ்துவுக்கு அந்த சொந்தமாகத்தக்கதாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே ஆண்டவருடைய கிருபையினாலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உன் பாவங்கள் போக கழுவப்படு. பவுலுக்கு சொன்ன வார்த்தை அப்போஸ்தலர் 22:14 நாமும் கூட இன்றைய நாளிலே கழுவப்பட்ட வாழ்க்கையை கர்த்தருக்கு மகிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, சவலை போல பற்பல பாவங்களில் புகுந்து நாசமாக்கி கொண்டிருக்கிறோமா?
நாசமாகாமல் நேசருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை வாழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய சமூகத்திலே, தேவராஜ்யத்திலே ஒரு நாளிலே பிரவேசிக்க முடியும். கர்த்தர் உங்கள் இந்த ரட்சிப்பினாலே ஆசீர்வதித்து அலங்கரிப்பாராக. ஆமென். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, சவுல் அந்த காலத்திலே துஷ்டனாக ஜீவித்தும் பெற்ற நாட்களிலே தூய்மையை பெற்றுக்கொண்டான் என்று நாங்கள் அறிகிறோம். அதற்கு ஒரே காரணம், உம்மிடத்திலே மனம் திரும்பினான், பாவத்தை விட்டு திரும்பி இயேசுவை இருதயத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, அதே விதமான ஆவிக்குரிய அனுபவம், அதே விதமான மனம் திரும்புதலுக்கேற்ற மறுபிறப்பின் அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையிலும் உண்டாக எங்கள் மேல் கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.